வணக்கம். ஒரு வழியா ட்ரம்ப் அவர்களும் ஈரானும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு பூசி மெழுகி ஒரு உருட்டி ஒரு டீல் அப்படின்ற பேர்ல சைன் பண்ணியிருக்காங்க. அந்த டீல் நாளைக்கு அஃபீஷியலா சைன் பண்றதுக்காக இஸ்லாமாபாத்திற்கு விரைகிறார்கள் அமெரிக்கர்களும் ஈரான் சார்ந்தவர்களும். சரி, அப்ப இப்போ ஒரு கையெழுத்து போட்டு காமிச்சாங்களே பிரான்ஸ்ல, அது கையெழுத்து இல்லையா, அது ஒரு டுபாகூரா அப்படின்னா அது கிடையாது. அந்த கையெழுத்து ஒருத்தர் நேரா பிசிக்கலாகவும், ஏன்னா ட்ரம்ப்புக்கு கையெழுத்து போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே டெய்லி ஒரு கையெழுத்து போட்டு பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு காமிச்சிட்டாரு. அதுதான் உங்களுடைய அந்த டீலோடைய இவருடைய பார்த்து சைன் பண்ணியிருக்காரு. மசூத் பெஷஷ்கியான் ஈரானுடைய அதிபர், அவர் டிஜிட்டலா சைன் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் இப்போ பேரளவில் ரெண்டு பேரும் இந்த டீல் கையெழுத்து போடுவதற்கு ஆயத்தமாகிட்டாங்க. இது ஒரு வழியா இந்த போர் முடிகிறது. அதாவது 60 நாட்களுக்கு தொடர்ந்து எந்த இடத்துலையுமே எந்த ஃப்ரண்ட்லையுமே போரே நடக்காது. அதாவது மொத்தமும் ஒரு புல்லட் கூட பறக்காது அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்றாங்க, அமெரிக்காவும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். உலகம் வேற வழியே கிடையாது. இதுல என்னென்னலாம் இருக்கு அந்த போடுறாங்க இல்லையா, அந்த கையெழுத்து போட்ட அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்னா 16 அம்ச திட்டத்தை கொண்டு இந்த வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரைவுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் தன்னுடைய அணு ஆயுத சோதனையை முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ளும், யுரானியம் செறிவூட்டலை முற்றிலுமாக நிறுத்தும், அந்த சென்ட்ரிஃபியூஜ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற அந்த யுரானியம் செறிவூட்டப்பட்ட யுரானியத்தை அவங்களே டைல்யூட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த யுரானியம் அமெரிக்காவுக்கும் போக போறதில்ல, ரஷ்யாவுக்கும் போக போறதில்ல, யார்கிட்டையும் போக போறதில்ல. அதை ஃபுல்லாவே அவங்களே டஸ்ட்டை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. இது அமெரிக்கா கேட்டதுனால. சரி, இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ஹோர்முஸை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஈரான் ஒரு பிளாக்கேட் போட்டிருக்கிறதுக்கு மேல ஒரு மேல் பூட்டு போட்டு குறுக்கால படுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப். அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ல அந்த குறுக்கால படுத்துட்டு இருக்க ட்ரம்ப், நான் எழுந்து நிக்கிறேன், ஸோ இந்த இடத்துல நாங்க பிளாக்கேட் ரிமூவ் பண்றோம்னு அவர் சொல்றாரு. சரி, நீயே பிளாக்கேட் ரிமூவ் பண்ண பிறகு நான் பிளாக்கேட் ரிமூவ் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்னு ஈரானும் பிளாக்கேட் ரிமூவ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து, அதாவது நாளை காலை வெள்ளிக்கிழமை காலையில இருந்து மோஸ்ட்லி ஹார்முஸ்ல எந்த ஒரு பிளாக்கேடும் இருக்காது. ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் கண்டெய்னர் கேரியர்ஸ் எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எண்ணெய் விலை உலகத்தில் பல்வேறு இடங்களில் கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளது. நம்மளோட விலை குறையுமா அப்படின்னு கேட்காதீங்க, நம்மளுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். ஏன்னா நாம நம்மளுக்கு முக்கியமா வர வேண்டிய இடத்துல இருந்து வாங்கிட்டு இருந்த எண்ணெயை ஒரே நாள்ல நம்ம டைவெர்ட் பண்ணி மாத்திருக்கோம். அதனால விலையேற்றம் கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டியது, 4 ரூபாய் 5 ரூபாய் ஏற்றிருக்கோம். அது உடனே குறையாது, படிப்படியாக கொஞ்சம் ஒரு வாரமோ 2 வாரமோ கழிச்சு நம்மளுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இப்படி நிக்கட்டும். ஸோ அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கப்பலையும் யாரும் தாக்க மாட்டோம். ஈரானும் சொல்றான், அமெரிக்காவும் சொல்றான். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு கப்பல்கள், எந்த நாட்டு கப்பலையும் தாக்க மாட்டோம் அப்படின்னு இப்போதைக்கு சொல்றாங்க. அது 60 நாட்கள் வரைக்கும் அது நீடிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதல். அதுக்கப்புறமா சரி, இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் முடிந்த பிறகு என்ன நடக்கும்னா, முதல்ல $12 பில்லியன் அளவுக்கான பணத்தை முதல்ல அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்கும். அது கொடுக்குறேன் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இவங்க ஈரான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி $300 பில்லியன் பேச்சு இருக்கு. அது கொடுப்பாங்களா, எப்படி கொடுப்பாங்க, மொத்தமா கொடுப்பாங்களா இல்ல பார்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்கர்களுக்குமே வெளிச்சம். ஆனா $300 பில்லியன் வேணும்னு சொல்லிட்டு ஈரான் முன்னாடியே சொல்லிட்டான். ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய என்னோட பணத்தை நீ ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்க, இந்த சாங்ஷன்ஸ்ன்ற பேர்ல, பொருளாதார தடைன்ற பேர்ல என் பேங்க் அக்கௌண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க. அதன் மூலமாக ஒரு $300 பில்லியன் அங்கங்க தடை செய்யப்பட்டு அப்படியே ஃப்ரீஸ்ல இருக்கு. அந்த ஃப்ரீஸ் எல்லாம் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு எல்லா பணத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் தெரிவித்ததாக செய்திகள். ஸோ அதனால அதுவும் வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அமெரிக்கா 2015ஆம் வருஷம் ஒபாமா தலைமையில கொண்டு வந்த ஒரு திட்டத்தை அப்படியே உருட்டி பெரட்டி இன்னும் நிறைய சலுகைகளை ஈரானுக்கு வழங்கி இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஒபாமாவோடைய ஒப்பந்தத்தில் பாத்தீங்கன்னா வெறுமனே யுரானியம் செறிவூட்டல், அப்புறமா யுரானியமோட டஸ்ட், அதெல்லாம் பற்றி அந்த யுரானியமுடைய செறிவூட்டப்பட்ட அந்த யுரானியத்தை யார்கிட்ட கொடுக்கறது, இதெல்லாம் மாத்திரம் தான் இருந்ததே தவிர எந்த இடத்துலையுமே அது மற்ற விஷயங்கள்லாம் பேசல. ஆனா இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பிராந்தியத்தில் எந்த இடத்துலையுமே அமெரிக்கா பேச வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஈரான் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தான். அந்த கண்டிஷன் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அது அமெரிக்கா ஒப்புதலோட அமெரிக்கா இந்த பிராந்தியத்துல இருந்து சாமான் நிக்காலோ அப்படின்னு சொல்லிட்டு மெலானியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது அந்த பக்கம் நிக்குது. சரி, மற்றதெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்தியா இந்த முடிவை வரவேற்றிருக்கிறது. இந்தியா ஏன் முடிவை வரவேற்கிறதுனா, நம்மளுடைய வர்த்தக பாதையில் குறுக்கே 2 பூட்டுகள் போட்டப்பட்டு நம்மளுக்கு வர வேண்டிய பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் நமக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு இருந்த எல்லா இடத்துல டைவெர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம 4-5 நாடு மாத்திரம் இல்லை, இப்போ 40 நாடுகள்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆயில், நேச்சுரல் கேஸ், எல்பிஜி எல்லாம் சேர்த்து. ஸோ அதனால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இது நம்ம வராமல் பார்த்துக்கிட்டாரு நம்ம பாரத பிரதமர். சரி, அதையும் மீறி அங்கங்கே இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கப்பலில் 3 மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த 3 மாலுமிகள் கொல்லப்பட்டதற்கு ட்ரம்ப்புக்கு மூஞ்ச பார்த்து நேராக நாக்க பிடிங்கிற மாதிரி பாரத பிரதமர் கேட்டதுக்கு அப்புறமா நான் பிளாக்கேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா ட்ரம்ப் பிளாக்கேட் எடுத்துட்டார். ஸோ இதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அதுக்கப்புறமா அதுக்கும் மேலே போய் G7 சம்மிட்ல நேராக உட்காந்து ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து பாதைகளிலும் தடையற்ற வர்த்தகங்கள், தடையற்ற முறையில் கப்பல்கள் சென்று வர வேண்டும். அதை சில நாடுகள் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு மற்ற நாடுகளோட வளர்ச்சி கெடுப்பதற்காக இருக்கிறார்கள் அவரை பக்கத்தில் உட்கார வச்சு பேசியிருக்காரு. ட்ரம்ப் மூஞ்சி அப்படியே சுருங்கி போய் உட்காந்துருந்தாரு. இதெல்லாம் நம்ம நேர்லேயே பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம நரேட்டிவ்னு சொல்ல முடியாது, இதை வந்து என்ன சொல்றது வாய்ஸ் கொடுக்குறோம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நேரம் நடந்தது. அமெரிக்காவிலேயே அது வந்து சரியான அதுக்கு பதிலுக்காக இவரும் நல்ல ட்ரம்ப் வந்து மோடி அழகா இருக்கார், மோடி தேவதை மாதிரி இருக்கார், மோடி வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இஸ் எ கில்லர் டீலர்லாம் சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதாவது வாங்கின என்ன நோஸ் கட் அந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்ல தெரியல, பண்ண தப்பு, உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனால அமெரிக்கா வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டிய நிலைமையில ட்ரம்ப் அவர்கள் தள்ளிவிட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக H1Bலையோ வேற ஏதாவது L1ஓ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கிரீன் கார்ட்லையோ கண்டிப்பாக ஒரு விஷயத்த ட்ரம்ப் செய்வார். ஏன்னா அவங்களால அங்கே மாத்திரம் தான் செய்ய முடியும். ஏன்னா இப்போ புதுசாக இன்னொரு வேற பண்ணிட்டாங்க, ஃபேபிள், மைத்தாஸ், இதெல்லாம் உலகத்தில் வேற எவனையும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரௌன் கலர் தோல் இருக்கா உனக்கு, நீ மைத்தாஸ் யூஸ் பண்ண முடியாது. கருப்பா இருக்கியா, உனக்கு வந்து ஃபேபிள் கிடையாது. அமெரிக்காவில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஆங்கிலோ சாக்சன் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் கூட ட்ரம்ப் கொண்டு வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு மட்டுமே இது ஒப்புதல் அப்படின்னா எனக்கு புரியல. டு பி ஃப்ராங்க், வந்து இந்த அப்பார்த்தைட் அப்படின்னு முன்னாடிலாம் இருந்தது. இந்த கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளை இன மக்கள் ரொம்ப அடக்குமுறை பண்ணி நிறைய விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க உலகம் முழுக்க. கிரிக்கெட் ஆடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் தடைன்னு வந்தது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். கட்சியில் பார்த்தா இங்கே ஃபேபிள் லெட்னு வந்து வச்சிருக்காரு அவர். அதாவது அமெரிக்காவில் இருப்பவர்கள் கூட வெளிநாட்டவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படின்னா இந்த ஜீரோவையும் இன்ஃபினிட்டி இந்தியர்கள் கொடுத்தாங்க உலகத்துக்குன்னு, அப்போ நம்ம எடுத்துக்கலாமா திரும்ப? ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மேத்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பரவணும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் புதிதாக வரும். இதை சீப்பெடுத்து வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி நம்ம வடிவேல் காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கர்கள். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் மேலும் உக்கிரமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய ஜாப் கட்ஸ்ன்ற பேர்ல எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் மோடி ஏதோ கெட்டது பண்ணிட்டாருன்றது, மோடி நல்லது பண்ணதுக்காக இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எது எப்படியோ G7ல பல்பு வாங்கியாச்சு. ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் டீல்ன்ற பேர்ல போய் வாரி வழங்கிய வள்ளல் என்ன சொல்றது வெள்ளைக்கொடி காட்டி தப்பித்த வேந்தன் மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் இருக்காரு. ஏன்னா எதுவுமே வந்து இவங்களுக்கு சாதகமாக போன மாதிரி தெரில. ஸோ இது இப்படி மாதிரி இந்த டீல் ரெண்டுமே முடிஞ்சிருக்கு. சரி, இதுதான் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா உக்ரைன் பக்கத்தில் உக்ரைன் வந்து இந்த டீல் இந்த பக்கம் முடியும் போது அந்த பக்கம் மாஸ்கோவில் நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஜெலஸ்கி வந்து நேராக போயிட்டு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கியிருக்கிறார். நாளை காலையில் எழுந்து பார்க்கும்போது கீவ் நகர் இருக்குமோ, இந்த வடிவேல் காமெடியில் இந்த பேக்கரி காமெடியில் கதவு திறந்து பார்த்தா உள்ள வரல நின்றுவாரு, அந்த மாதிரி திறந்து பார்த்தா கீவ் நகர் இருக்குதா இல்லாமல் போச்சா, என்ன எதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பதிலடி ரஷ்யாவிடம் எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்திகள்.